எல்எஸ்டி கிட்ட என்னதான் இல்லை, எல்லாமே இருக்குது. என்ன ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. இன்ஜுரி அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்எஸ்டிக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மைண்ட் ஏதோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் கன்ஃபர்மேஷன் கிடையாது. அவர் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க பேஜ். அதனால் அதை வச்சு மேபி இப்போதைக்கு ஃபிட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் கன்ஃபார்மாக வந்து ஃபுல் ஃபிட்டாக இல்லை கேம் விளையாடுவாரா அப்படிங்கிற எந்த டீட்டெயிலும் வந்து அவங்க எதுவும் சொல்லலாம். மேபி ஃபுல்லாக ஃபிட் ஆகி ஒரு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் அவர் விளையாடலாம். அதை தாண்டி மேபி வந்து எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் போட மாட்டாங்க. பிகாஸ் அது ஏதோ பண்ண போய் அது இன்னும் பெருசாக வந்து இதாயிருச்சுன்னா வந்து ஃபுல் ஆஃப் த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரூல்ட் அவுட் ஆகிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. மேபி ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இம்பாக்ட் பிளேயரில் கூட வச்சுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் தீபக் சகருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக மைனர் இன்ஜுரி இருக்கிறனால கன்ஃபார்ம் இந்த மேட்ச் எல்எஸ்டியோட பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு இருந்தாலே வந்து உள்ளே வரது அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா இந்த பக்கம் தேஷ்பாண்டே ஷரதுலகன் நல்லா போட்டுட்டு இருக்கிறனால மேபி அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இன்ஜுரி அப்படிங்கிறது ஒரு மாதிரி குட் நியூஸாகவும் மாறி இருக்கு. செலெக்ஷனில் குழப்பம் வராமல் ஆயிடுச்சு இல்லை ஆக்கிட்டாங்களான்னு சமீப காலங்களில் இப்படி தான் எதுவும் நடக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் சிஎஸ்கே சைடில் டெவன் கான்வே பார்த்தீங்கன்னா சில பேச்சுகள் ஆக்சுவலாக வந்து பேசவே இல்லை. ஏன்னா அந்த பக்கம் ரச்சின் ரவீந்திரா ஒரு மாதிரி ஃபிட் ஆகிட்டாங்க. ஸோ ருத்ராஜ் கண்ட்ன்ற ஒரு பார்ட்னர்ஷிப் பெருசாக ஸ்டார்ட் கிடைக்கல அப்படின்னாலும் ஓரளவுக்கு வந்து ஒரு ப்ராமிசிங் சைடாக இருந்துச்சு. அதனால் வந்து பெருசாக நம்ம கான்வேயை பற்றி யோசிக்கவே இல்லை. பட் இப்போதைக்கு அவர் பார்த்தீங்கன்னா ரூல்ட் அவுட் ஆகி அவர் வெளியே போயிட்டார், அவர் கிளம்பிட்டார். ஸோ அவ்வளோதான் வரமாட்டார். அவருக்கு போல் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கேலேருந்து கிளீசன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை எடுத்துருக்காங்க.